வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கும் நிலையில் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை எப்படி எதிர்நோக்குறது, எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஆலோசனையில் திமுக மிக தீவிரமாக இறங்கிடுச்சு. குறிப்பாக சென்னை மாநகரத்தில் திமுக ஆளுங்கட்சியை எதிர்கொள்வது எப்படி என்பதற்கான பல செயல் திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பற்றியும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவராக இப்போது இருக்கிற செல்வ பெருந்தகை திமுகவில் சேரப்போகிறார் என்ற விவாதங்கள் சோசியல் மீடியாவில் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் இது பற்றி விரிவாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு விஷயத்தை. முதலில் உள்ளாட்சி எலெக்ஷன் வரப்போகுது. குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டையும் இணைந்து அநேகமாக இந்த மழைக்காலத்துக்கு பிறகோ, மழைக்காலத்துக்கு முன்னாடி நடத்த வாய்ப்பில்லை, மழைக்காலத்துக்கு பிறகு 2 உள்ளாட்சி எலெக்ஷன்களையும் சேர்த்து நடத்தலாம் என்ற ஒரு கருத்துரு அரசு தரப்பிலே உருவாகிட்டு இருக்கு. இந்த நிலையில் சென்னை போன்ற மாநகரங்களில் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஆலோசனையை எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் முடுக்கி விட்டுருக்காங்க. இதற்கு வலுவான அறிகுறியாகத்தான் ஜூன் 24ஆம் தேதி சென்னை மாநகராட்சியின் கூட்டம், அந்த மாமன்ற கூட்டம் இருந்தது. ஆட்சி மாற்றம் அமைந்த பிறகு முதல் முறையாக சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அதாவது சென்னை மாநகரின் மேயரான திருமதி பிரியா ராஜன் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை சென்று சந்திக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர், திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பல்லவி அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் இடையிலான அந்த ஒரு பள்ளி விழாவில் நடந்த மோதலையும் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலையில தான் மாமன்ற கூட்டம் ஆரம்பிச்சது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இப்போது திமுக கூட்டணியில் இல்லாத நிலையில் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இருக்கிற நிலையிலே காங்கிரஸ் கட்சியின் மாமன்ற தலைவர் திரவியம் பேசும்போது தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றம் வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புதிய மாற்றம் என்றதும் திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற உறுப்பினர்கள்லாம் துரோகி காங்கிரஸ் என்று கத்துவது, இவங்களும் அதுக்கு பதில் சொல்வது என்று ஒரே கலைபரமானது. இதற்கு பிறகு மேயர் பிரியா பேசும்போது ரீல்ஸ் ஆட்சியை நம்பி ரியல் ஆட்சியை இழந்துட்டோமோ அப்படின்ட்டு மக்கள் வருத்தப்படுறாங்க. அதனால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தற்காலிக ஒரு தோல்விதான், மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்றெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இன்னும் சுவாரஸ்யமாக இந்த கூட்டத்தில் எழும்பூர் மாமன்ற உறுப்பினரும் திமுகவின் அந்த அயலக அணி மாநில நிர்வாகியுமான பரிதி இளம் சுருதி, அதாவது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னையில் பல ஆண்டுகளாக சென்னையின் அடையாளமாகவே இருந்த, சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளமாகவே இருந்த பரிதி இளம்வழுதி அவர்களுடைய மகன் பரிதி இளம் சுருதி அவர் முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் பேசிய ஒரு குட்டி கதைக்கு ஒரு பதில் குட்டி கதையும் இந்த கூட்டத்தில் சொன்னார். அதாவது எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் விஜய் தேடினார் அல்லவா, அதே போல் ஒரு பாட்டி யாரையோ காணோம் அப்படின்னு தேடிக்கொண்டிருந்ததாகவும், யாரை தேடுறீங்க ஏன் அப்படின்ட்டு ஒரு போய் கேட்டபோது என் பேர பசங்க சொன்னாங்கன்ட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டேன், அவர் இன்னும் நன்றி சொல்லக்கூட அவர் இங்கே வரல, அதனால தான் அவர் வராரா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்ன பாட்டி கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க. அந்த பேப்பரில் இந்த மின்வெட்டு பிரச்சனையை எப்போ தான் தீர்ப்பீங்க என்று அந்த பேப்பரில் இருந்துச்சு என்று அந்த குட்டி கதையை பரிதி இளம் சுருதி சொன்னார். இதெல்லாம் சேர்ந்து சென்னை மாமன்ற கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் டிவிகே அலைன்ஸ், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே இப்போது அங்கே உறுப்பினர்கள் யாரும் இல்லை, ஆனால் காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவான ஒரு நிலை எடுத்ததை போல ஒரு தோற்றம் அங்கே இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு தோற்றத்தை இவர்களெல்லாம் சேர்ந்து உண்டாக்குவது போலவும் அந்த மாமன்ற கூட்டம் இருந்தது. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம் என்றால் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே சில முக்கியமான திமுக மாமன்ற உறுப்பினர்கள் தான் சரி 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் இருக்கிற 16 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சு. ஒன்று சேப்பாக்க திருவல்லிக்கேணி, இன்னொன்று துறைமுகம். இந்த 2 சட்டமன்ற தொகுதியிலையும் முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபுவும் வெற்றி பெற்றாங்க. இப்படி இருக்கிற இந்த நிலையில் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்தால் எப்படி நாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியான டிவிகேவை எதிர்த்து என்ன செய்வது என்கிற ஒரு ஆலோசனையும் மாமன்ற கவுன்சிலர்கள், திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே நடந்திருக்கிறது. அதிலே சில முக்கியமானவர்கள் நம்மிடம் பேசும்போது சேகர்பாபுவை மீண்டும் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக திமுக தலைமை முன்னிறுத்தினால் மேயர் உட்பட, சென்னை மாநகராட்சியின் மேயர் உட்பட யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இப்போ இருக்கிற திமுகவோட யதார்த்தமான உண்மை. அதை உணர்ந்து கொண்டு சேகர்பாபுவுக்கு மாற்றாக அல்லது சேகர்பாபுவின் அதிகாரத்தை குறைத்து சில நடவடிக்கைகளை திமுக தலைமை
மேற்கொண்டால் தான் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள முடியும். இன்னொரு விஷயம், சென்னையிலேயே தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட 5-6 அமைச்சர்கள் இருக்காங்க. முதலமைச்சர் விஜயே சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தான். அவரை தவிர மயிலாப்பூர் வெங்கட்ரமணன், டி நகர் புசி ஆனந்த், ஆர்கே நகர் மரிய வில்சன், வில்லிவாக்கம் ஆதவ் அர்ஜுனா, இப்படி கிட்டத்தட்ட முக்கியமான அமைச்சர்கள் சென்னைக்குள்ளேயே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த நிலையில வருகிற உள்ளாட்சி தேர்தலில் சென்னையை நாம் எப்படியாவது திமுகவோட கோட்டை என்பதை நிரூபித்தாக வேண்டும். அதை எப்படி நாம் கைப்பற்றுவது என்ற ஆலோசனை திமுகவோட தலைமை முதல் மாமன்ற நிர்வாகிகள் வரை ரொம்ப முக்கியமாக இருக்கு. இந்த நிலையில தான் அடுத்ததாக ஒரு திட்டம் போட்டிருக்கோம். அது என்னன்னா, சென்னை மாநகராட்சியில் இப்போ 153 திமுக கவுன்சிலர்கள் இருக்காங்க. இந்த 153 திமுக கவுன்சிலர்களும் சேர்ந்து ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என்று முடிவு செஞ்சிருக்கோம். அதாவது சென்னை மாநகராட்சியில் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றிக் கழக அரசு எந்த அடிப்படை வசதிகளையும் அவர்கள் மக்களுக்கு செய்யவில்லை. குறிப்பாக தூய்மை பணியை தனியார் மையப்படுத்துவது, இது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அதனால் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற 150 திமுக கவுன்சிலர்களும் இணைந்து மக்களுக்கு எம்எல்ஏக்கள் யாரு என்றே அடையாளம் தெரியவில்லை, அரசாங்கமும் சரியாக செயல்படவில்லை என்று தமிழக வெற்றிக் கழக அரசாங்கத்தை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிப்பது, திமுகவோட கவுன்சிலர்கள் அனைவரும் இணைந்து ஆரம்பிப்பது, அதற்கடுத்து அடுத்தடுத்த போராட்டங்களை மேற்கொள்வது, உள்ளாட்சி தேர்தலுக்கான உஷ்ணத்தை இப்போவே நாம் ரெடி பண்ணணும் என்று திராவிட முன்னேற்ற கழக வட்டாரத்தில் மிக முக்கியமான ஆளுமைகளுக்குள்ளே ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சென்னை மாமன்றத்திலிருந்து கிடைக்கிற தகவல். அடுத்ததாக, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எப்போது வேண்டுமானாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையக்கூடும் என்று திமுகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் போட்டி போட்டுக்கொண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிங்க ஒரு காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவராக இருக்காரு, அவர் எப்படி திமுகவுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க என்று கேட்டால், நாமே இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். 2-3 வாரங்கள் முன்பு செல்வ பெருந்தகை தன்னுடைய மகள் திருமணம் ஜூன் 18ஆம் தேதி நடந்துச்சு இல்லையா, அந்த திருமணத்துக்கு ஒவ்வொரு விஐபியாக சென்று பத்திரிகை வைத்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை சென்று சந்தித்து அவர் பத்திரிகை வைக்கும்போது இப்போ இருக்கிற அரசியல் சூழலை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார் என்றும், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு என்னால் துரோகம் செய்ய முடியாது என்று மா சுப்பிரமணியிடம் ஓப்பனாக பேசினார். இந்த ரீதியில் செல்வ பெருந்தகை திமுக பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்கிறாங்க என்றும் அப்போது பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட இப்போது அது நடக்கும் நிலையிலே இருக்கிறது என்று கூறுகிறார்கள். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, செல்வ பெருந்தகையின் செயல்பாடுகள் அதுவே அவர் திமுகவுக்கு போகிறாரு அப்படிங்கிற செய்திகளுக்கு செல்வ பெருந்தகையோட செயல்பாடுகளே வலிமை சேர்ப்பதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் வந்துச்சு. அந்த பிறந்த நாளில் எல்லாரும் வாழ்த்துனாங்க. செல்வ பெருந்தகை என்ன வாழ்த்து போட்டார் தெரியுமா? அவருடைய சோஷியல் மீடியாவில் அவர் போட்டிருக்கிற வாழ்த்து என்ன தெரியுமா? இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சமூக நீதி, ஜனநாயகம் மற்றும் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தங்களின் பொதுப்பணி மென்மேலும் சிறக்கவும், நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் சேவையில் தொடர்ந்து ஈடுபடவும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். ரொம்ப நல்ல வாழ்த்து தானே, நல்லா வாழ்த்திருக்காருல என்று கேட்கலாம். ஆனால் இதில் காங்கிரஸ் என்ற வார்த்தையே இல்லை. அதாவது இவர் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்து வாழ்த்துகிற இந்த நிலையிலே காங்கிரஸ் என்ற ஒரு வார்த்தை கூட இல்லாமல் ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு ஃபேக்டரியில் அமோனியா லீக் ஆகி பல பேர் இறந்த அந்த விஷயத்திலும் இவருடைய கருத்து என்னவென்றால், தமிழ்நாட்டில் தினந்தோறும் மரண ஓலம் கேட்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது என்று தமிழக வெற்றிக் கழக அரசை எதிர்த்து காரசாரமாக விமர்சித்திருந்தார். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர்களை பெற்றிருக்கிறது. அவர்கள் அமைச்சர்களாக அங்கே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் அரசில் ஒரு பகுதியாக இருக்குது. இந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் மாநிலத்தில் மரண ஓலம் கேட்கிறது என்ற விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது என்று கேட்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் 18ஆம் தேதி அவருடைய மகள் திருமணத்துக்கு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிட்டத்தட்ட முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், அனைத்து சென்னையை ஒட்டியுள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்கள் சென்று வாழ்த்து தெரிவித்தார்கள். ஆனால் முதலமைச்சர் விஜய் வாழ்த்து சொல்ல செல்லவில்லை. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியின் 60க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விட்டு திருமணத்துக்கு செல்லவில்லை. இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுதுன்னா, செல்வ பெருந்தகை விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையப் போகிறார் என்ற செய்திக்கான நம்பகத்தன்மையை மேலும் அதிகப்படுத்துது என்று சொல்கிறார்கள். இது பற்றி செல்வ பெருந்தகை இதுவரை எதுவும் சொல்லவில்லை. அதே நேரம் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சென்று சந்தித்து வந்தார்.
அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பதவியில் மாற்றம் உறுதி என்ற நிலையில் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் டெல்லி சென்று வந்தனர். மாணிக் தாக்கூரும் நேற்று டெல்லி சென்றிருக்கிறார். இதனால் விரைவில் மாநில தலைவர் பதவியில் புதிதாக ஒருவர் நியமிக்கப்படுவார் என்பது உறுதியாகிவிட்டது என்று காங்கிரஸ் வட்டாரத்தில் கூறுகிறார்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.